ஒரு மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் மேண்டேட்டை நோக்கி போகுதுன்னு பார்க்கணுமா? ஆமாங்க, இப்போ சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில இது ஒரு கிளியர் மேண்டேட்டுங்கிற வேலை தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 105க்கு மேல தொகுதியில முன்னிலையில இருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட விக்டரி அதுல தான் இருக்கும். ஸோ இது ஒரு கிளியர் மேண்டேட், அதாவது ஒரு என்டிஏக்கு மா யுத்திக்கு 160க்கு மேல தொகுதியில லீடிங்ல இருக்காங்க. இது மகாராஷ்டிராவோட மக்கள் ஒரு கிளியர் மேண்டேட் இப்போதுக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா கிளியர் மேண்டேட் மாதிரி. இரண்டு தலைவர்கள் கட்சிகள்ல இருந்து பிரிந்தாங்க. நீங்க ஷிண்டே ஆகட்டும் அஜித் பவார் இருவருக்குமான வெற்றி அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுது? அதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. நான் ஜோதிமணி அவருடைய கருத்தை நான் கேட்டுட்டு அப்புறம் நம்ம திரும்ப பேசலாம். இந்த ரெண்டு தலைவர்கள் பிரிந்து வந்தாங்க, பிஜேபியோட ஆதரவோட தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்ப அது எப்படி ரிசல்ட்ஸா எப்படி வருது, மக்களுடைய வாக்களிப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ கருத்து இதாவது ரெண்டு கட்சிக்கு, அதாவது நான் ஆரம்பத்துல எப்படி சொன்னேனோ சிவசேனாவில இருந்து ஏக்நாத் ஷிண்டேக்கும் சரி உத்தவ் டாக்கரேக்கும் சரி, அதே மாதிரி தேசியவாதி கட்சியில அஜித் பவாரும் சரத்பவார் அவங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் மாதிரி. அதாவது அவங்களோட பிரசன்ஸ், அவங்களோட ஒரு பிரசன்ஸை இந்த தேர்தல் ஓரளவுக்கு மேல கண்டிப்பான முறையில நேர் வைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க ஏக்நாத் ஷிண்டேக்கு கிடைத்த தொகுதியில அதிகமான வாக்களிப்பு, அவங்களோட கட்சியில இருந்து அதிகமான எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்ததுனால இது கண்டிப்பான அவங்களுக்கு ஒரு வெற்றி. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்து எப்படி சொல்றாங்கன்னா பாலாசாஹ் டாக்கரேவோட ஒரு கட்சிக்கு உள்ள வாரிசு தான் அவங்க. ஆனா அவங்களோட ஒரு கொள்கைக்கான வாரிசு எங்க சிவசேனா தான். ஸோ அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மக்களும் அதை ஆதரிச்சுட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் இந்த மாதிரி ஒரு வாக்களிப்பு கொடுத்துட்டு, அதே மாதிரி அவங்களோட எம்எல்ஏ இத்தனை பேர் ஜெயிச்சு வந்ததுனால கண்டிப்பான முறையில அது ஒரு அவங்களோட கொள்கைக்கான வாரிசு இப்ப இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பான முறையில ஏக்நாத் ஷிண்டேக்கான பேர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி உத்தவ் டாக்கரேக்கு நீங்க பாத்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கு. நேரம் ஆக ஆக கரும்பு விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய மேற்கு பகுதியில் சரத்பவார் அஜித் பவாருடைய கட்சி பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். தேசியவாத காங்கிரஸை ரெண்டாக உடைச்சு சரத்பவார் வந்தார். அங்கே ஒரு சரத்பவாருடைய கட்சியை இரண்டாக உடைத்தா அஜித் பவார் வந்தார். அஜித் பவார் சரத்பவார் ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப அரசியலில் நீண்ட நெடுங்கிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர். ஆனால் அவரை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார் அஜித் பவார் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம், நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் ஜோதிமணி அவருடைய கருத்தை கேட்டு வர. ஜோதிமணி, ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதாக தற்போதைய நிலவரங்களை பார்க்கிறோம். மகாராஷ்டிரா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்தியா கூட்டணிக்கு இருந்தது. ஆனால் 6 மாதங்கள்ல அது மாறி இருக்கிறதா எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள எல்லாருமே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி. நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் எனக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, நீங்கள் ஒரு பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஒரு பெரிய பணத்தோட ஹோட்டலில் பிடிபடுறார். அந்த வீடியோ கொஞ்ச நேரத்தில் வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி இல்லாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் நானா பட்டோலே அவர்களும் தேசியவாத காங்கிரசினுடைய எம்பி சுப்ரியா சூலே அவர்களும் பேசுற மாதிரி, பிட்காயினை பத்தி பேசுற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகப்படுது. அதை பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டுமே இருக்கிற வாய்ஸ் அவங்களோடதல்ல, அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட்டட் வாய்ஸ். இப்ப ஒரு தேர்தலுக்கு ஒரு இரவு பாக்கி இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக நிச்சயமா அந்த சுதான்ஷு திரிவேதி பாஜகவுடைய சேர்ந்தவருக்கு சுப்ரியா சூலே நானா பட்டோலே 2 பேரும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, கிரிமினல் டிஃபமேஷன் நோட்டீஸ். அது கேஸ் வழக்கு எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் கோர்ட்ல பாக்குறோம். ஆனா ஒருவருடைய குரலை ஏறக்குறைய அதே போல பயன்படுத்துற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனக்கு இருக்கிற அதிகார பலம், பணபலம், நெட்வொர்க்கை பயன்படுத்தி ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை எந்த எல்லைக்கும் நகர்த்த முடியுங்கிற ஒரு சூழல் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே இந்த தேர்தல்ங்கிறது நம்ம வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய
போராட்டத்திற்கடையில தான் நம்ம வெற்றி பெற வேண்டி இருக்கு. ஏன்னா இங்க ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு மிகப்பெரிய பணபலம், அதிகார பலம், பெரும்பான்மையான வட இந்திய ஊடகங்களின் பலம், இந்த மாதிரி அரசாங்க அமைப்புகள், இடி, சிபிஐ, இந்த மாதிரி பலம், இது எல்லாத்தையும் தாண்டி போராடி தான் வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் களத்தையே வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதானி இந்திய அளவில் மட்டுமில்ல உலக அளவில் வந்து ராக் பண்ணப்படுறதா இருக்குது. இல்ல ஒரு மாநிலத்துல நீங்க முன்னிலை பெறும்போது, உங்க கூட்டணி முன்னிலை பெறும்போது, அப்ப அந்த மாநிலத்துல இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லையாங்கிற கேள்வியும் சேர்ந்தே வரும்ல. போராடத்தான் வேண்டி இருக்கு. ஜெயிக்கணும்னா கூட அந்த வெற்றி அவ்வளவு எளிதா வர்றதில்லை. இந்த அதானியே வந்து நேரடியாக மகாராஷ்டிரால வந்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ், சிவசேனா, என்சிபி அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு அவரே நேரடியா வந்து உட்கார்ந்து கவிழ்த்தாரு அப்படின்னு யார் சொல்றா? அஜித் பவார் சொல்றாரு. பாஜக கூட்டணியில் இருக்கிற அஜித் பவார் சொல்றாரு. இன்னைக்கு அதானி எவ்வளவு பெரிய பணத்தை வந்து நீங்க எப்படி அவர் வந்து $20 பில்லியன் வந்து பண்ண, 20,000 கோடி பில்லியன் டாலர்ஸ் பண்ண முடியும் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய பணம் வந்து பணத்தை வைத்திருக்கிற ஒருவர் பாஜகவிற்காக வந்து நேரடியாக உட்கார்ந்து வேலை செய்யறார் அப்படின்னா அந்த தேர்தல் வந்து நமக்கு வெற்றி பெற்றால் கூட, அதான் சொல்றேன், ஜார்க்கண்டில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால் வந்து கிடைத்த வெற்றி அது வந்து இன்னுமே இயர்லி ட்ரெண்ட்னு தான் நான் நினைக்கிறேன். மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி, எண்ணிக்கை அடிப்படையில் கூட முன்னிலை சிறப்பா இருக்கிறதா பாக்குறோம் பண்ணிருப்பாங்க. எஸ் ஜோதிமன், நான் உங்கள்கிட்ட வரேன். முதல் கட்ட கருத்தை நம்ம நிறைய விவாதிக்கலாம். கட்டாயம் உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் நம்ம தேர்தலில் போட்டியிட வேண்டி இருக்குதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ரைட், பேசலாம். எண்ணிக்கைகள் வர்ற நேரம், அதனால அடிக்கடி செய்திகளை சொல்லிட்டு தான் நம்ம விவாதத்துக்கு வர வேண்டியிருக்கு. மகாராஷ்டிரா எம்பி தொகுதியில் காங்கிரஸ் இடைத்தேர்தலில் முன்னிலை வைக்கிறது. ரவீந்திர சவானுடைய தந்தை வசந்த் சவான் மரணத்தினால ஏற்பட்ட அந்த இடைத்தேர்தலில் ரவீந்திர சவான் முன்னிலை வைக்கிறார். 2 நாடாளுமன்றங்களுக்கான இடைத்தேர்தல் நடக்கிறது. அதுல வயநாட்டில் திருமிகு பிரியங்கா காந்தியும் அதே போல மகாராஷ்டிராலையும் காங்கிரஸ் முன்னிலை. மற்ற இடைத்தேர்தல்களையும் பார்த்தோம். வயநாடு மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்தி 96,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறாரு. 2வது இடம் அங்க இடதுசாரிகளுக்கு கிடைக்கிறது. 3வது இடத்துல அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நபியா மரிதாஸ் 27,000 வாக்குகளை பெறுகிறார். 1,43,000 இப்போதைய நிலையில். இது வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல். இந்த நேரத்தில் மூடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் நம்முடைய நேரார். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணத்தோடு இருக்கும். 6 மாதங்கள்ல இந்த மாற்றம் வந்திருக்கிறதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பின்னடைவு மகாராஷ்டிராவில், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் உங்களுக்கு கிடைக்கல. இப்போதைய நிலைமையில் இந்தியா கூட்டணி முன்னிலை இருக்கு. இல்லை, மகாராஷ்டிராவில் இது எதிர்பார்த்த வெற்றி. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 30 இடங்களில் ஜெயிச்சிருக்கலாம். பாஜக கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெறும் 17 இடங்கள் தான் கிடைத்தது நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய மாற்றம் மக்கள் கொடுத்த மாற்றம் தான். மக்கள் வந்து அதிக பெரும்பான்மை வாக்குகளை அளித்து வெற்றி பெறும்போது உடனே பல கற்பனைகளுக்கு நம்ம சகோதரி போன மாதிரி அவர் வந்து தவடே வந்தார். தவடே வந்து எத்தனை கோடி நீங்கள் எடுத்தீங்க, எவ்வளவு அவர் கூட பணம் இருந்துச்சு, 2,500 ரூபா வச்சுருந்தாருன்னு செய்தி. நீங்கள் என்ன கப்சா விட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல, எந்த ஊடகத்தில் வந்துச்சு, எவ்வளோ பணம் கைப்பற்றினதை காமிச்சாங்க, யார் கைப்பற்றினா எவ்வளோ பணம் வந்துச்சு. அப்போ அப்படி ஒரு போலியான பிம்பத்தை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே ஒரு ஆடியோ கால் வெளியே வந்திருக்கு, ஆடியோ வாய்ஸ் வெளியே வந்திருக்கு, அது இல்லைன்னு தகவல் சொல்கிறது தான் இருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க. மகாராஷ்டிராவில் மக்கள் வந்து இன்றைக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் ஷிண்டே அவர்களுடைய தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இவங்க எல்லா இடத்துலையும் போய் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, ராகுல் காந்தி அவர்கள் படாபட் கடாக்கட் என்றெல்லாம் சொல்லி ஏற்கனவே யூபி எலெக்ஷனில் பெண்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா ஆண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அங்கே இருக்க பெண்கள்லாம் அங்கே பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கேயும் அவங்க பெருசாக நம்பினது பெண்களுக்கு 3,000 தரோம், 3,000 எல்லா விளம்பரங்களையும் அதை செய்தி. நாங்களும் போய் ஒரு 15 நாள் அங்க இருந்து பார்த்தோம். எல்லா விளம்பரம் கொடுத்திருக்காருல, ஏற்கனவே திட்டத்தை தொடங்கிட்டாரு 1,500 ரூபா கொடுத்திருக்கிறாரு. மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கொடுத்துட்டு இருக்காங்க. சொன்னபடி இன்னும் விடுபட்டவர்களுக்கு கொடுப்பார்கள். அடுத்து 2,100 ரூபாய் அதிகமாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க நம்புவாங்களா? ஏற்கனவே சொல்லி கொடுக்காத பல மாநிலங்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் நடத்தே பணம் இல்லை, அப்புறம் எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு மக்கள் நம்பல. நீ மகாராஷ்டிரால ஒரு அமைதியான வளர்ச்சியை நோக்கி நீங்க பாருங்க. இந்த 2.5 வருஷத்துல மிகப்பெரிய போராட்டம், பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம் ஏதாவது இருக்கா?